ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கலாம். சாரீ வந்து இதுதான். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஒரு பேட்டர்ன், நெக் பேட்டர்ன் மட்டும் கொடுத்துட்டு அந்த சாரியோட பீஸ் எடுத்து பின்னாடி வந்து பொட்லைக் பட்டன் மட்டும் வச்சுருந்தேன். ப்ளவுஸ் மட்டும் தான் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. முந்தி சாரீ எல்லாம் சேம் ஒரே கலர் தான். இந்த ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து இது ஒரு எல்போ ஸ்லீவ். நான் ஸ்லீவோட ஹைட் வந்து 10 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஸ்லீவ் இறக்க வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து சென்டரில் 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் வந்து நான் ரொம்ப சின்னதாக தான் கொடுக்குறேன், ரொம்ப பெரிய அகலமாக கொடுக்கல. இதோட ஹைட்டு, அந்த ஓப்பனோட ஹைட் வந்து நான் ஒரு 3 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்தளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக் கட் பண்ணல அந்த கேன்வாஸையும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ப்ளவுஸில் மார்க் பண்ண அதே அளவை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதோட அகலம் வந்து ரொம்ப அதிகமாகவும் வைக்க வேண்டாம். ரொம்ப அதிகம் வச்சிங்கனாலும் நம்ம போடும்போது பார்த்தா ரொம்ப விரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து 3/4 இன்ச் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேன்வாஸ்லேயும் வந்து அதே அளவு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து கொஞ்சம் கேன்வாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வி ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்லீவுக்குமே நம்ம அந்த நெக்கு கட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வேறு ஏதாவது டிசைன்லாம் தைச்சிட்டு கேன்வாஸ் கொஞ்சம் கொஞ்சம் மீதியெல்லாம் வச்சுருப்பீங்களா, அந்த கேன்வாஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பேட்டர்ன் கொடுக்குறதுக்கெலாம் நம்ம அந்த கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேன்வாஸை அந்த லைனிங்கை மேலே வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த லைனிங்கில் கட் பண்ணியிருந்ததை விட கொஞ்சம் அந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் விட்டுருக்கறனால அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கேன்வாஸ் கட் பண்ணி அதை கூட லைனிங் மேலே வச்சு அப்படியே தைக்கலாம். லைனிங்கில் கூட கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு ஸ்லீவுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் சுடிதாருக்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லென்த்து பண்ணி கொடுக்கலாம். அந்த ஓப்பனோட ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வைக்கலாம். இது ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு கொடுத்தாவே நீட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு சுடிதாருக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டு கொடுத்துருந்தேன். கையை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக தெரியும். லைட்டாக கையை மடக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஓப்பன் வந்து விரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த கிளாத் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவோட கிளாத்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே கேன்வாஸ் மேலேயே மெதுவாக வந்து தையல் போடுங்க. அந்த கரெக்டாக வந்து அந்த கார்னர், அந்த வி ஷேப் வர இடத்துல கரெக்டாக நிறுத்தி திருப்புங்க. அப்போ தான் ஷேப் வந்து அழகாக வரும். அப்படியே அந்த கேன்வாஸ் மேலேயே ஒட்டி போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி நம்ம வந்து அந்த சென்டரில் மட்டும் பிசுறு கட் பண்ணி விட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். இதே வந்து கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கேன்வாஸுக்கு தனியாக ஒரு பீஸ் கொடுத்து தான் திருப்பணும். அது வந்து வெளியில் வந்து தெரியும். இதில் தெரியாதுங்கிறதுனால நம்ம வந்து அப்படியே திருப்புறோம். ஆனால் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் கேன்வாஸ் வெள்ளையாக மேலே வந்து அப்படியே தெரியும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கு வந்து கண்டிப்பாக கேன்வாஸ் கொடுத்து திருப்பினீங்கன்னா தான் அந்த ஸ்லீவோட ஷேப் வந்து அழகாக தெரியும். அதே மாதிரி கை வந்து உங்களுக்கு சுருங்காமல் நீட்டாக பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும். கேன்வாஸ் இல்லாமல் அப்படியே திருப்பினீங்கன்னா அந்த டிசைனோட ஷேப் வந்து நமக்கு வராது. இப்போ லைனிங்கெல்லாம் நான் வந்து மெயின் கிளாத்தில் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்லீவுக்கு நம்ம கீழே வந்து ஒரு பார்ட்ரு வந்து கொடுக்க போகிறோம். அது வந்து நான் சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்லேயே ஏதாவது பார்ட்ரு வருதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனா பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து சாரீலேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வச்சு இதை தைச்சிருங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 1/2 இன்ச் மடித்து அதுக்கு மேலேயே வந்து ஃபஸ்ட்டு போட்ட தையல் மேலேயே மடித்து அந்த தையலும் போட்டுருங்க. அந்த ஓப்பன் கிட்ட வரும்போது கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு அடித்தது பிசுறு இல்லாத மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். இல்லைனா கீழேயும் ஒரு தையல் போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சென்டரில் வந்து நம்ம ஒரு ஊசி நூல் வச்சு அந்த இடத்துல மட்டும் சுருக்கிடலாம். கிளாத்தை வந்து சுருக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கையிலையும் இந்த மாதிரி தைக்கலாம், இல்லை ஊசிலேயே அப்படியே மிஷின்லேயே வந்து ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுடலாம். நம்மளோட கட்டிங் டேபிள் பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் பாருங்கள். நான் ஷார்ட் வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து டேபிளை பற்றி சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் டேபிள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
இதை வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு பீஸ் வந்து கொடுத்து அந்த தையலை வந்து மறைக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ரோப் மாதிரி திருப்பி இதுக்கு மேலே வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் வந்து போட்டுட்டு அது மேலே வந்து வச்சு அப்படியே தைக்க போகிறேன். இந்த மாதிரி பிசிறு இல்லாமல் நீட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து இந்த சென்டரில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு திருப்பி உள்பக்கமாக வந்து 2 கிளாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து தையல் வந்து போடுங்க. போட்டுட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா தையல் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா நீட்டாக ரஃப் அடித்து விட்டுருங்க. அதை வந்து தைச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நல்லா சென்டரில் விரித்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து அழுந்தாது, தூக்கிட்டும் இருக்காது. ஃபுல்லாக வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் நீட்டாக ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிந்தட்டிக் கிளாத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக தூக்கிட்டு இருக்கிறது கூட இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைனை வந்து சுடிதாரோ இல்லை ப்ளவுஸ்க்கோ 2க்கும் எதுக்கு வேணாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடிதாருக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.